துரை வைகோவின் கார்ப்பரேட் சிந்தனையே பிரிவுக்கு காரணம் என மல்லை சத்யா குற்றம் சாட்டியுள்ளார். திராவிட வெற்றிக் கழகம் என்ற புதிய கட்சியை தொடங்கிய அவர் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த போது முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் ஆட்சி அமைக்க நாங்கள் துணை புரிவோம் என்றார். ஆடம்பர வீடு, அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளிட்ட சொத்துக்கள் வந்தது எப்படி என்பது குறித்து துரை வைகோ விளக்கம் தர வேண்டும் என்றும் மதிமுக ஃபைல்ஸ் வெளியிடப்படுமா என்பது குறித்தும் விளக்கமளித்தார். தலைவர் வைகோ அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னா, இது அனைத்துமே மல்லை சத்யா சொன்ன ஜமக்காலத்தில் வடிகட்டிய போய், இதுல எந்த விதமான உண்மையும் இல்லை. நான் பல ஆண்டுகளாக வந்து செல்வ செழிப்பா வாழ்ந்த குடும்பம் என்னோடது, இதெல்லாம் பொய்யான தகவல். அது நிறைய இருக்கு ஃபைல்ஸ்லாம், புகைப்படங்கள் எல்லா சான்றுகளோட எங்ககிட்ட இருக்குது. ஆனால் நான் தலைவர் வைகோ அவர்கள் குறித்து எந்த வார்த்தையும் நான் பயன்படுத்தவில்லை. ஆனால் அவருடைய மகன் துரை தான் இவ்வளோ நான் இருக்கிற செங்கல்பட்டு மாவட்டத்தில் அவ்வளோ சொத்துக்கள் இருக்கிறதுன்னு நான் அவருக்கு சொல்லியிருக்கிறேன். அது 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 இல்லைன்னு அவங்க சொல்ல வந்தாங்கன்னா நான் அடுத்து அது புகைப்படத்தோடு அதோட டாக்குமெண்டேஷனோடு உங்களுக்கு நான் நிரூபிக்க தயாராகிறேன். அந்த சம்பத் சொன்னார்ல, டொரண்டோவில், ஹொண்டாரியோவில், யாருக்கும் அங்கே மட்டுமே வெளிநாடுகளில் மட்டுமே ஒரு 10 அக்கௌண்ட் அவருக்கு இருக்குது. ஏன் 10 அக்கௌண்ட் அவருக்கு இருக்க வேண்டும்? இருக்கலாம், அவர் பெரிய மில்லியனர், அதில் மாற்றலாம், அவர் பெரிய கார்பரேட், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் ஒரு பொது வாழ்க்கைக்கு வந்த ஒரு தலைவன் என்பது வெளிப்படைத்தன்மை இருக்க வேண்டும். ஆனால் அவர் கட்டி போன வாரம் தான் அது அந்த பால் காட்சி நடந்தது. அது தலைவர் வைகோ அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். ஏன் அந்த செய்தியை நீங்கள் மறைச்சிங்க? மறைக்கிறதன் மூலமாக ஏதோ சொல்ல வருகிறீர்கள். தலைவர் வைகோ அவர்கள் ஜமுக்காலத்தில் வடிகட்டியது மட்டுமல்ல, அவர் இன்னும் சொன்னார், ஆழகால நஞ்சை கக்குகின்ற ஒரு விஷப்பாம்பாக நான் இருக்கிறேன்னு சொன்னார். அந்த ஆழகால விஷத்தை அந்த பாம்பு கக்குகின்ற போது விஷம் அசுரர்களுக்கும் அமிர்தம் தேவர்களுக்குமாக மாறியது. எனவே தேவர்கள் அங்கே நல்லவர்களாகவும் விஷத்தை வென்றவர்கள் அசுரர்களாகவும் தான் கணக்கில் கொள்ளப்படுகிறது. எனவே தலைவரை நான் கொச்சைப்படுத்த விரும்பலை. அடுத்ததாக ஊளையிடுகிறது, நாய் ஊளையிடுகிறதும் கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க, நரி ஊளையிடுகிறதுன்னு சொல்கிறாங்க. நாய் யாரை பார்த்து கொலைக்கும் என்பது உங்களுக்கு தெரியும். நாய் உண்மையாகவே திருடர்களை பார்த்தா கொலைக்க தான் செய்யும். நாங்கள் நாயாக கூட இருக்கலாம். ஆனால் துரை பொது வாழ்க்கையில் ஈடுபட்டுக்கின்றவர் வெளிப்படைத்தன்மையோடு ஏன் செயல்படவில்லை? அவருக்கு செங்கல்பட்டு மாவட்டத்தில் இத்தனை கோடி ரூபாய் அவருக்கு சொத்து இருக்கிறது. நான் தான் சொன்னேன், நான் புறம்போக்கு நிலத்தில் தான் இன்னும் இருக்கிறேன் நான் சொல்கிறேன்ல. ஆனால் அவருக்கு கழிப்பட்டூரில் ஏறக்குறைய 10 கிரவுண்டில் அவர் ஒரு மிகப்பெரிய வீடு அங்கே வச்சுருக்கிறாரு, கட்டி இப்போ பால் காய்ச்சிருக்கிறாரு. அதே மாதிரி 5 நட்சத்திர அப்பார்ட்மெண்ட்டு, அது வந்து ஹிரானந்தினில், அது வந்து 16வது ஃப்ளோரில் 1063 குடியிருப்புகளுக்கு தலைவர் அவர் தான். அவர் வந்து பெரிய சுற்றுச்சூழல் போராளிலாம் அவருக்கு பெரிய பட்டம்லாம் கொடுத்தாங்க. எதுக்கு சுற்றுச்சூழல் போராளி அப்படின்னா, அங்கே இருக்கின்ற கழிவுநீர் லாரிகள் வந்து அந்த கழிவுகளை போய் அங்கே இருக்கிற கெனாலில் கொட்டுறாங்க என்பதற்காக தான் அவர் போராட்ட காலத்துக்கு, வேறு எந்த இதுக்காகவும் வரலை. தனக்கு தேவை என்பதற்கு ஒரு சுயநலத்துக்காக தான் அவர் வந்திருக்கிறாரு. எனவே அவருக்கு இருப்பதை நான் சொல்லியிருக்கிறேன். இன்னும் வேணுமா தான், உங்களுக்கு வேணுமா தான் அடுத்து நான் உங்களுக்கு டாக்குமெண்டேஷனோட கொடுத்தா அடுத்த சந்திப்பு நிச்சயமாக சொல்கிறேன். அவர் அதை மறுக்கட்டும். அது அவங்க தான் சொல்லணும். அது ஒருவேளை பீடி சிகரெட் வித்து கூட வந்திருக்கலாம். அவர் வந்து இந்த ஒரு புகையிலை இது வந்து கைப்பற்றின்னு நடத்திட்டு இருக்காரு, அது மூலமா தான் இவ்வளோ வருமானம் வருங்கிறது உண்மையாக சத்யா அவர்களுக்கு அது தெரியும் இல்லை? அது எனக்கு தெரியாது, அவங்க தான் சொல்லணும். ஏன்னா தலைவர் வந்து ஒரு ஏழ்மையான வாழ்க்கை வாழ்ந்தார், அதெல்லாம் நான் மாற்றமே இல்லை. அவர் சிறைக்கு செல்ல போது மோந்திரம் அணிவிக்கும் போது அந்த மோந்திரத்தை வந்து அந்த சிறையிலிருந்து உள்ளே போகும்போது கழட்டாங்கன்றதுக்காக ஒரு தங்க ஆபரணம் அணியாத ஒரு தலைவர்.